இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் லொகேஷன் ஆஃப் ரூட்ஸ். ஃபர்ஸ்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கும் எக்ஸ்பிரஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நம்ம இது ஆல்ரெடி ஒரு செஷனில் பார்த்துட்டோம். பட் அகைன் சொல்கிறேன், ஈக்குவேஷன்றது ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும், எக்ஸ்பிரஷன்றது ஈக்குவல் டு ஒரு வேரியபிளாக இருக்கும். இதுதான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். ஓகே, லொக்கேஷன் ஆஃப் ரூட்ஸ் அதாவது என்ன இருக்கும்? ஒரு குவாட்ராட்டிக்ன்றப்போ நமக்கு தெரியும் அது வந்து ஒரு பேரபோலா. அந்த பேரபோலால அந்த ரெண்டு ரூட்ஸ் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிக்க போகிறது தான் லொக்கேஷன் ஆஃப் ரூட்ஸ். ஸோ டாப்பிக்கில் நமக்கு தெரியுது ரூட்ஸோட லொக்கேஷனை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸ்பிரஷனை ஒய்யை வந்து நம்ம ஜீரோ ஆக்குனா எக்ஸ் எங்கெங்கே எக்ஸோட ரூட்ஸ் எங்கெங்கே வரும்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படி தான் லொக்கேஷன் ஆஃப் ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ லொக்கேஷன் ஆஃப் ரூட்ஸ்க்கு நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன கண்டிஷன்ஸ் பார்ப்போம். மொத்தம் 7 கண்டிஷன்ஸ். அதுக்கு ரிலேட்டடான சம்ஸ் எல்லாம் பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸில் பார்த்துருக்கோம். டெல்டா இஸ் கிரேட்டர் தென் ஜீரோனா ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ், டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ், டெல்டா லெஸ் தென் ஜீரோனா இமேஜினரி ரூட்ஸ். ஸோ இப்போ இந்த ரூட்ஸ்க்கு எங்கெங்கே இன்டர்செக்ட் ஆகும், எங்கே நமக்கு அல்ஃபா பீட்டா கிடைக்கும். இப்போ ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ்னால் நமக்கு 2 அல்ஃபா பீட்டா கிடைக்கும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவே ரியல் அண்ட் ஈக்குவல் இருந்தால் அல்ஃபா பீட்டாவும் சேம் வேல்யூ, அது மிடில் கிடைக்கும். தென் இமேஜினன்றப்போ அது வந்து இன்டர்செக்டே ஆகாது. இந்த ஜீரோ ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸும் இந்த ஒய்யோட ஈக்குவேஷனும் இன்டர்செக்டே ஆகாது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாம். இஃப் போத் ஆஃப் தி ரூட்ஸ் ஆர் கிரேட்டர் தென் எக்ஸ் நாட், எக்ஸ் நாட்டை விட ரெண்டுமே கிரேட்டர் தென் இப்போ எக்ஸ் நாட் நீங்கள் வந்து 0 வச்சுட்டா இது 1 2, ஸோ எக்ஸ் நாட்டோட கிரேட்டர் தென். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ் நாட்டை விட கிரேட்டர் தென் சைடு இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸ் நாட் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், எக்ஸ் நாட் நெகட்டிவாகவும் இருக்கலாம். அல்ஃபா பீட்டாவும் எக்ஸ் நாட்டோட கிரேட்டர் தென். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, ஜென்ரலாகவே ரியல்னா என்ன இது, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் நாட் அதாவது ரெண்டு ரூட்ஸுமே 0 விட பெருசாக இருக்கணும் நமக்கு கிடைக்க போகிற ரெண்டு ரூட்ஸும். மூணாவது கண்டிஷன் என்னன்னா -b/2a எக்ஸ் நாட்டோட கிரேட்டர் தென் இருக்கும். இதுதான் இந்த 3 கண்டிஷன். இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? த ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் வேல்யூ ஆஃப் கே, கேவோட ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஃபார் விச் போத் ஆஃப் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் x² - 8kx plus 16 into k² - k plus 1 is equal to 0 or real and distinct கொடுத்துட்டாங்க. இப்போ ரியல் மட்டும் கொடுத்தோம்னா நம்ம அந்த b² - 4ac is greater than or equal to கொடுப்போம். real and distinct கொடுத்தனால delta is equal to b² - 4ac is greater than 0 and have least value at 4. b square என்ன? 64 k² minus 4 into 16 என்ன? 64 k² plus 64k plus 64 is equal to 0 minus 64 is greater than 0. plus 64 ஆல் டிவைட் பண்ண 64 cancel. இது எல்லாத்தையும் 64 ஆல் டிவைட் பண்ணால் k minus 1 is greater than 0. So k is greater than 1. Okay. Second condition, f of 4 is equal to 16 minus 8 4s are 32k plus 16k square minus 16k plus 16 equal to 16k square minus 19k, so 32 minus 48k plus 32 equal to is greater than 0. So k square minus 3k plus 2 எல்லாத்தையும் 16 ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ ப்ராடக்ட் வந்து 2, சம் பண்ணால் 3, ஸோ -2 -1 k -2 into k -1 இஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ இப்போ இதை எப்படி எழுதணும்? நம்ம லாஸ்ட் சாப்டர் இன்இக்வாலிட்டிலே பார்த்தோம். கிரேட்டர் தென் சைன் தான் ரெண்டுத்தையும் 0க்கு ஈக்குவல் பண்ணோம். அதாவது k -2 ஈக்குவல் டு 0, k ஈக்குவல் டு 2, k -1 ஈக்குவல் டு 0, k ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ எது ரொம்ப சின்ன நம்பரோ அதை விட k சின்னதாக இருக்குன்னு எழுதணும். அதாவது
இப்போ 1 தான் சின்ன நம்பர் வச்சுக்கோங்களேன். k is less than 1 or k is greater than 2. ஸோ இப்படி தான் எழுதணும். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன? minus b by 2a is greater than 0. Minusனா minus to minus plus 8k by 2 into 1 is greater than 0. Cancel பண்ணா 1 4k is greater than 0. K is greater than 0. Condition என்ன? minus b by 2a is greater than x naught. இங்கே x naught என்ன? 4. Least value என்ன? 4. So 4. So 4 by 4 என்ன? K is greater than or equal to 0. 1. 4 by 4. 4 by 4 வச்சுன்னா 4 by 4 பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்க 3 கண்டிஷன் என்ன? k is greater than 1, k is less than 1 or k is greater than 2. ஸோ இது எல்லாமே greater than இருக்கலாம், நம்மளும் இங்கே greater than எடுத்துக்கலாம். ஸோ இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணால் என்ன ஆகுது? k is greater than or equal. ஸோ k is greater than or equal to 2. ஸோ k ஓட least value என்ன? least value of k is 2. Next example. If both of the roots of x square minus ax plus a is equal to 0 are greater than 2, find the value of a. ரெண்டு ரூட்ஸுமே k ஓட greater than 2, ரெண்டு வேல்யூமே greater than 2, then find the value of a. First condition என்ன? delta equal to b square. b square என்ன? a square minus 4ac is greater than or equal to 0. So here common எடுத்தா a minus 4 greater than or equal to 0. greater than condition என்ன? ரெண்டு நம்பரில் எது சின்னதாக இருக்குன்னு பார்க்கணும். அது less than எழுதணும், எது பெருசாக இருக்கும் அது greater than எழுதணும். ஸோ இப்போ a minus 4 இங்கிட்டு போனால் a is equal to 4. 4 பெருசா இல்லை a is equal to 0 பெருசா? ஸோ 4 தான் பெருசு, 0 சின்னம். ஸோ a is less than or equal to 0 or a is greater than or equal to 4. next condition என்ன? f of x naught. x naught இங்கே என்ன? 2. ஸோ f of 2 என்ன? 4 minus 2a. இங்கே கொண்டு போய் போடணும். ஸோ 4 minus 2a plus a is greater than 0 is equal to 4 minus 2 minus a is greater than 0. Minus a இந்த சைடு போயிடுச்சுன்னா plus a. ஸோ a is less than 4. ஸோ தேர்ட் கண்டிஷன் என்ன? minus b by 2a is greater than f of x naught. Minus b and minus 2 minus plus a by 2 is greater than. So a is greater than 2 cross multiply போச்சுன்னா 2 2s are 4. So a is greater than. So இப்போ இந்த எல்லா ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணால் என்ன வரும்? இங்கே a is less than 4, a is greater than 4. ஸோ இதுவே வந்துட்டு கான்ட்ரவர்ஷியல். ஸோ இதுக்கு வந்துட்டு நோ சச் வேல்யூ அப்டைன். ஏன்னா இங்கேயும் வராது, இதையுமே கம்பைன் பண்ணவே முடியாது நம்மளால். ஸோ நோ சச் வேல்யூ. நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நம்ம வந்து எக்ஸை விட கிரேட்டர் தென்னா ஆல்ஃபா பீட்டா இருந்ததுன்னா என்ன பண்ண போகிறோம்? இப்போ எக்ஸ் இந்த சைடு இருந்துச்சு. ஸோ ஆல்ஃபா பீட்டாவும் எக்ஸை விட லெஸ் தென்னா இருக்கும். அப்படி இருந்தால் என்னென்ன கண்டிஷன்? ஸோ எக்ஸை விட கிரேட்டர் தென்னா இருந்தாலும் லெஸ் தென்னா இருந்தாலும் எனிவேஸ் இட்ஸ் கோயிங் டு பி a ரியல் ரூட். ஸோ b square minus 4ac is greater than or equal to 0. நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி x நாட் உள்ள அப்ளை பண்ணால் எனிவேஸ் greater than 0 தான் வரும். என்ன மாறும்? மைனஸ் b by 2a வந்துட்டு எப்படி ஆகிடும்னா less than x நாட் ஆகிடும். ஏன்னா இது less than x நாட். இதுக்கு முன்னாடி பார்த்த கண்டிஷன் greater than x நாட். ஃபர்ஸ்ட் சேம் எப்பயும் போல் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன பண்ணணும்? டெல்டா ஈக்குவல் டு b square minus 2 square na 4a square b square minus 4 into a na 1 c வந்து a square minus a square plus a plus 4 3s are 5. Which is equal to 4a cancel is greater than or equal to 0. Minus 4a plus 12 equal to 0. And minus a plus 12 minus a plus 3 is
greater than or equal to 0. So minus a அந்த சைடு போயிடுச்சுன்னா a is less than or equal to 3. Next condition என்ன? f of x naught இங்க என்ன? are real and less than 3. So 3 is equal to x square ல 3 போட்டா 9 minus 3 2s are 6 a plus a square plus a minus 3 is greater than 0. a square 6a ஒரு a போயிடுச்சுன்னா minus 5a 9ல 3 போச்சுன்னா 6 plus 6 is equal to 0. multiply பண்ணா 6 sum பண்ணா minus 5 3 2s are minus 3 minus 2 a minus 3 a minus 2 is greater than 0. So இப்போ a is equal to 2 a is equal to 3 2 வந்து சின்ன நம்பர் so a is less than 2 or 3 வந்து பெரிய நம்பர் so a is greater than 3 விட பெருசா. next இன்னொரு கண்டிஷன் என்ன minus b by 2a இப்போ என்ன பண்ணணும் less than ஏன்னா இது less than கண்டிஷன்னால less than x naught என்ன இங்கே 3 so minus minus plus 2a by 2 then 3 is less than 3 so is a is less than 3. so இப்போ எல்லா கண்டிஷனையும் கம்பைன் பண்ணலாம் இங்கே less than இங்கே less than so இங்கே less than எடுத்துக்கலாம் so எல்லா கண்டிஷனையும் கம்பைன் பண்ணா என்ன வரும் so நம்மகிட்ட என்னென்ன கண்டிஷன் இருந்தது a is less than or equal to 3 a is less than 3 a is less than 2 னு மூணு கண்டிஷன் இருந்தது so இதுக்கு நம்பர் லைன் வச்சுக்கலாம் 3 2 infinity minus infinity so first condition படி 3 விட lesser second condition படி 3 விட lesser but 3 is not included third condition படி 2 விட lesser so இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணும்போது 2 விட lesser தான் வரும் so finally a is less than 2 இது எந்த ஆப்ஷன் option A. So next method. இவ்வளோ நேரம் நம்ம வந்து x நாட் alpha ரூட்ஸ்க்கு இந்த சைடு இருந்தால் என்ன இருக்கும் ரூட்ஸ்க்கு இந்த சைடு இருந்தால் என்ன இருக்குன்னு பார்த்தோம் இப்போ ரூட்ஸ்க்கு சென்டர் இன் பிட்வீன் டூ ரூட்ஸ்க்கு இருந்தால் அப்போ என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணணும்னா f of x நாட் is less than 0ன்ற கண்டிஷன் அப்ளை பண்ணணும் 2x square minus 2 into 2a plus 1 into x plus a into a minus 1 is equal to 0. The roots are alpha and beta. Satisfy the condition alpha is less than a less than b. When is become alpha beta and the roots alpha and beta and the like a belongs to either and the other question. So the condition f of x naught is less than 0. X naught and a so x bala a apply so f of a is equal to 2a square minus 4a square minus 2a இங்கே x க்கு வளைய போட்டுக்கணும் plus a square minus a is equal to 0 less than 0 4a square வந்துட்டு 3a போயிடுச்சுன்னா a square minus 3a is less than 0 so a into a minus is less than 0 இவ்வளோ நாள் நம்ம கிரேட்டராக இருந்தால் என்ன பண்ணணும்னு பார்த்துருக்கோம் இப்போ லெஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும்னா எது சின்ன நம்பராக இருக்கும் சொல்யூஷனில் அதை வச்சுட்டு இஸ் லெஸ் தென் அந்த வேரியபிள் ஏன்ற வேரியபிள் இஸ் லெஸ் தென் எந்த பெரிய நம்பரோ அதை கடைசியாக எழுதணும் ஸோ இந்த ஃபார்மேட்டில் எழுதணும் லெஸ் தென் ஆகலாம் ஸோ இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 0ன்றது ஒரு சொல்யூஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு 3ன்றது ஒரு சொல்யூஷன் இப்போ 3 சின்னதா 0 சின்னதா 0 தான் சின்னது ஸோ ஃபஸ்ட்டு 0 எழுதிக்கணும் தென் லெஸ் தென் எந்த வேரியபிள் ஏன்ற வேரியபிள் இஸ் லெஸ் தென் பெரிய நம்பர் என்ன 3 ஸோ இதுதான் கண்டிஷன் இந்த மாதிரி எழுதணும் ஓகே இதை இன்டர்செக்ஷன் யூனியனில் தான் எப்படி எழுதுறீங்க a belongs to 0, 3 நம்ம எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கோமே என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் இங்கே மைனஸ் வரும் -4 + 3 ஸோ இங்கே ஒரு மைனஸ் ஸோ லைக் இங்கே ஓவராலாக ஒரு மைனஸ் வரும் இங்கே உள்ள ப்ளஸ் வரும் ஸோ ஃபுல்லாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகும் ஸோ a into a plus 3 is greater than 0 ஸோ greater than 0 என்ன சின்ன நம்பர் வந்துட்டு less than அப்போ 0 is less than a is less than 0 a is greater than 3 இது எப்படி எழுதிக்கலாம் a belongs to 0 விட lesser அப்போ -infinity to 0 union 3 to 3 விட பெருசு infinity
ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன? போத் ஆஃப் தி ரூட்ஸ் ரெண்டு எக்ஸ் நாட் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு எக்ஸ் நாட்டுக்கு நடுவில் ரெண்டு ரூட்ஸும் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ரெண்டு கண்டிஷனையும் கம்பைன் பண்ண மாதிரி இருக்கீங்க. எக்ஸ் ஒன் ஒன்று இருக்குது, எக்ஸ் டூ ஒன்று இருக்குது. அது ரெண்டுமே ரெண்டோட ரூட்ஸ்க்கும் இன்பிட்வீன் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் அது எப்படி இருக்கும்? anyways it's going to be real, so b square minus 4ac is greater than or equal to 0. Then x1 apply பண்ணாலும் greater than 0, x2 apply பண்ணாலும் greater than 0. Then third condition என்னன்னா x1 is less, எந்த நம்பர் வந்து lesser than கொடுத்துருக்காங்களோ அது வந்து less than minus b by 2a is greater than ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை இந்த சைடு எழுதணும் less than symbol போட்டு. ஒரு சம் போட்டு பார்க்கலாம், ஸோ உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன கொஷின்? x square minus 2mx plus m square minus 1. First என்ன கண்டிஷன் போட்டு பார்க்கணும்? delta b square minus 4ac is greater than 0, which is equal to b square na minus 2 square 4 m square minus 4ac, so 4 into m square plus 4 is greater than or equal to 0. So 4m square cancel. So 4 is greater than or equal to 0 ன்றது not applicable. So நம்ம next condition பண்ணலாம். Next condition என்ன? f of minus 2 apply பண்ணா என்ன ஆகும்? greater than 0 for f of minus 2. So இங்க minus 2 போட்டா 2 square என்ன? 4 minus 2 2s are 4m plus m square minus 1 is greater than 0. m square minus 4m plus 3 is greater than 0. So 3 minus 4 multiply பண்ணா 3, sum பண்ணா minus 4, 3 1s are minus 3 minus 1. So m minus 3 into m minus 1 is greater than 0. Greater than 0 என்ன பண்ணுவோம்? சின்ன நம்பர் எதை கண்டுபிடிக்கணும்? m is equal to 3, m is equal to 1. 1 தான் சின்ன நம்பர், so m is less than 1 or greater number 3, so m is greater than 3. Next என்ன condition? f of 4 என்ன வருது? 4 square 16 minus 8m plus m square minus 1, so is greater than 0. m square minus 8m plus 15. 15 simplify பண்ணா multiply பண்ணா 15, add 9, 5 3s are plus 5 plus minus 8, minus 5 minus 3, m minus 5 m minus 3 is greater than 0. So இப்போ ரெண்டா பிரிச்சுக்கலாம். என்னென்ன வரும்? ரெண்டா பிரிச்சா m is equal to 5, m is equal to 3, so 3 தான் smaller, so m is less than 3 or m is greater than 5. இப்போ நம்மளோட லாஸ்ட் கண்டிஷன் என்ன? minus 2 is less than minus b by 2a. minus b என்ன? minus or minus plus 2m by 2 into a1 is less than 4. minus 2 less than m less than 4. முதல்ல நம்ம இப்போதுக்கு நம்பர் லைன் வச்சுக்கலாம். ஸோ minus 3 minus 2 minus 1 3 4 5. இப்போ லெஸ் தென் கண்டிஷன் தான் மெஜாரிட்டி இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ லெஸ் தென் கண்டிஷன் எடுத்துகிட்டு இந்த நம்பர் லைன் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் என்ன? minus 2லேருந்து 4க்குள்ளே, தென் இந்த கண்டிஷன் படி 3ஐ விட லெஸ்ஸரா, இந்த கண்டிஷன் படி minus 1ஐ விட லெஸ்ஸரா. ஸோ minus 1 இருக்கிறதே லெஸ்ஸர், ஸோ minus 1 லெஸ் தென் இதுலேருந்து இது வரைக்கும் கண்டிஷன் கிரியேட் ஆகுது. ஸோ minus 1 less than m less than 3, ஏன்னா எல்லாமே இந்த இடத்துல கம்பைன் ஆகுது. ஸோ எல்லா கண்டிஷனும் இது அப்ளிகபிள் ஆகிறதுனால இதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம்பளம். நெக்ஸ்ட் கண்டிஷன் எக்ஸாக்ட்லி ஒன் ரூட் பிட்வீன் x1 அண்ட் x2. ஸோ x1 அண்ட் x2க்கு நடுவில் ஒரு ரூட் இருக்குது. ஒரு ரூட் x1ன்ற ரூட் வந்து இந்த சைடு இருக்குது. ரெண்டு ரூட்ஸ்க்கு நடுவில் ஒரு x1 x2 ரெண்டில் ஏதோ ஒன்று சென்டரில் லே ஆகுது, இன்னொன்று ரைட் சைடில் லே, இன்னொன்று லெஃப்ட் சைடில் லே ஆகுது. அதாவது அந்த இதுக்கு x1ஐ விட மிச்ச ரெண்டு ரூட்ஸும் கிரேட்டர் தென் இருக்கும். அண்ட் இன் பிட்வீனில் ஒரு ரூட் இருக்கும். இதுதான் இந்த கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனுக்கு என்ன? இது கண்டிஷன் என்னென்னா f of x1 into f of x2 is less than 0. ஸோ இது எப்படி சம் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Let f of x is equal to x square minus k plus 3 into x if exactly one root of the equation lies in between 1 and 4. So f of x1 என்ன 1, f of x2 என்ன 4.
f of 1 f of 4. First x க்கு 1 apply பண்ணா என்ன வரும் 1 minus k plus 3 into 4 apply பண்ணா என்ன வரும் 4 square 16 minus 4k minus 12 is less than 0. So minus k plus minus k இங்கே minus. So minus 2. Minus k minus 2 into minus 4k plus 4 is less than 0. So ரெண்டு இதுலேருந்து மைனஸ் வெளில எடுத்து அடிச்சிட்டா என்ன வரும் k plus 2 into 4k plus 4 is less than 0. So இங்கே 4 காமன் எடுத்து 4 டிவைட் பண்ணால் என்ன வரும் k plus 2 k minus 1. இப்போ நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் சாப்பிடும். ஓகே, இப்போ இருக்க ஆன்சர்ஸ் என்னென்னவா இருக்கும் k plus 2 k minus 1. k இங்கிட்டு போனால் 2 இங்கிட்டு போனால் என்ன minus 2. ஸோ k is equal to minus 2, k is equal to 1. ஸோ எது லீஸ்ட் நம்பர் இருக்கிறத ஃபஸ்ட் எழுதிக்கணும். minus 2 is less than என்ன வேரியபிள் k is less than 1. ஸோ இது ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன். இப்போ என்ன ரெண்டு ரூட்ஸும் வெளில இருக்குது, x1 x2 ரூட்டுக்குள்ளே இருக்குது. அப்படின்னா என்ன கண்டிஷன்னா x1 is less than 0, x2 is less than 0ன்றது கண்டிஷன். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் அப்ளை பண்ண ஆன்சர் எப்படி வரும்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் f of 1 அப்ளை பண்ணோம். 1 அப்ளை பண்ணால் அது எப்படி இருக்கணும் less than 0 இருக்கணும். ஸோ 1 அப்ளை பண்ணால் a plus 1 less than 0. ஸோ 2a plus 1 is less than 0. a is less than minus 1 by 2. இப்போ வேறு என்ன பண்ணலாம் டெல்டா கண்டுபிடிக்கலாமா. ஸோ டெல்டா என்ன இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பி ஸ்கொயர் என்ன a ஸ்கொயர் மைனஸ் 4e இஸ் லெஸ் தென் 0. ஸோ ஏவை காமன் எடுத்தால் a மைனஸ் 4 இஸ் லெஸ் தென் 0. ஸோ சாரி லெஸ் தென் ரியல் ரூட்லையா ரெண்டுமே. ஸோ கிரேட்டர் தென் 0. ஸோ ரெண்டுமே ரியல் ரூட். ஸோ கிரேட்டர் தென் 0. ஸோ இப்போ என்ன வரும் கிரேட்டர் தென் என்ன பண்ண ஒரு ரெண்டாக பிரிச்சு எழுதணும். ஸோ எது சின்ன நம்பர் 0 தான் சின்ன. ஸோ a is less than 0, a is greater than. ஸோ இப்போ a is less than 0ன்ற கண்டிஷன் இந்த கண்டிஷனுக்குள்ளேயே வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த கண்டிஷனையும் கம்பைன் பண்ணி எழுதலாம். எழுதுனா எப்படி எழுதணும் a belongs to minus infinity, minus 1 by 2 union 4, ஸோ இதான் அதோட ஆன்சர். இப்போ நம்ம வந்து எல்லா சப்டாபிக்ஸும் ஆல்மோஸ்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்குள்ளே பார்த்துட்டோம். இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் 1-2 எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. இப்போது 1,5ன்றது ரெண்டு ரூட்ஸ் சொல்லிட்டாங்க. ரெண்டுமே என்ன ரூட்ஸாக இருக்குது இந்த ரெண்டு ரூட்ஸ்குள்ளே தான் இந்த இன்டர்வல்குள்ளே தான் வருமா. லைக் வந்து கிராஃப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது 1 இது 5 வச்சுக்கோங்க. இது வந்துட்டு இப்படி லையாக தான் வரலாம். இதுக்கும் நடுவில் லையாக இருக்குது. ஸோ எனிவேஸ் இது வந்து ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் நமக்கு தெரியும். அப்போ டெல்டா இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. டெல்டா என்ன b ஸ்கொயர் m ஸ்கொயர் மைனஸ் 4 into a into c minus 16 is greater than or equal to 0. So m square is greater than or equal to 0. Greater than or equal to 4 plus or minus 4 16. So m is greater than or equal to plus or minus 4. So greater than ஜெனரலாக நம்ம என்ன பண்ணுவோம் சின்னதாக இருக்கிறது லெஸ் தென் எழுதுவோம், பெருசாக இருக்கிறது கிரேட்டர் தென் எழுதுவோம். ஸோ m is less than minus 4, m is greater than 4. m should lie in the interval of 1,5 என்ற இன்டர்வல்குள்ள தான் m லை ஆகணும். ஸோ எது அப்ளிகபிள் ஆகும் m வந்துட்டு 4 விட கிரேட்டராக இருக்கணும், கிரேட்டர் than ஈக்குவல் டு 4. அப்போ என்னவா இருக்கலாம் m வந்து m belongs to 4 இருக்கலாம், அது 4 விட கிரேட்டர். ஆனால் என்னவா இருக்கணும் 5 விட 5க்குள்ளே இருக்கணும். ஸோ 4லேருந்து 5க்குள்ளே எந்த நம்பராக இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் சம். The number of all possible positive integers, value of alpha for which the roots of the quadratic equation 6x square minus 11x plus alpha is equal to 0 is a rational number. So it's a rational number mention பண்ணனால நம்மளோட செகண்ட் செக்ஷன் என்ன பார்த்தோம், ரேஷனல் நம்பராக இருக்கணும்னா டெல்டா வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும் பார்த்தோம். ஸோ இப்போ டெல்டா என்ன b ஸ்கொயர்
121 minus 4 into A into C. 4 6 are 26. Alpha 24. Alpha should be a perfect square. That is equal to let lambda be the perfect square. Perfect square. So lambda square. இப்போ ஆல்ஃபாக்கு என்ன வேல்யூவா இருக்கலாமா? ஆல்ஃபா 2 5 3 4 எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ஃபாக்கு 2 அப்ளை பண்ணி பார்த்தா என்ன வரும்? 24 into 2 which is equal to 121 minus 48 which is equal to 72. It's not a perfect square. Then next என்ன அப்ளை பண்ணலாம்? 5 அப்ளை பண்ணி பார்க்கலாம். Is equal to 121 minus 24 into 5 which is equal to 121 minus 120 which is equal to 1. 1 is a perfect square number. So 5 is the answer. நீங்கள் வச்ச ரெண்டு ஆப்ஷனை அப்ளை பண்ணி பாருங்க, அதுவும் perfect square number வராது. Next one, if one real root of the quadratic equation 18x square plus kx plus 256 is equal to 0 is cube root of the other. So இப்போ for example ஒரு real root வந்து alpha இருந்தால் இன்னொரு real root என்னவா இருக்கும்? alpha square இருக்கும். ஸோ இப்போ alpha cube இருக்கும், cube root. ஸோ இப்போ alpha cube என்னன்னு கண்டுபிடிக்கணும், இது k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு என்ன தெரியும்? alpha into alpha cube is equal to c by 8, 256 by 81. So alpha power 4 is equal to 256 by 81. 256 இதோட fourth root plus or minus 4 by 81 வந்துட்டு 3 ஓட. ஸோ alpha வேல்யூ வந்து 4 by 3 ஆக இருந்தால் if alpha வந்துட்டு 4 by 3 ஆக இருந்தால் alpha cube வந்துட்டு 4 cube என்ன 64 by 26 ஆகும். இதுவே alpha வந்து minus 4 by 3 ஆக இருந்தால் alpha cube வந்துட்டு minus 64 by 27 இருக்கும். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? k ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. நமக்கு இன்னொரு கண்டிஷனில் என்ன தெரியும்? alpha plus alpha cube is equal to k by 81 minus k by 81. 4 by 3 plus 64 by 27 is equal to minus k by 81. cross multiply பண்ணிக்கலாம். ஆனால் மேலும் கீழே 9 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 36 divided by 27 plus 64 is equal to minus k by 81. 81 3 times, 27 1 time, 100. So 300 is equal to minus k. So minus in sense minus 300 மட்டும் தான் வருமா? இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து alpha வந்து ப்ளஸில் எடுத்துக்கோம், +4 by 3 plus 64 by 27. இதுவே நம்ம மைனஸ் எடுத்தால் நமக்கு என்ன வரும்? இங்கே +300 வரும். ஸோ k is equal to plus or minus 300. ஸோ நமக்கு இப்போ கிடச்சது minus 300. நெக்ஸ்ட் consider the quadratic equation c minus 5x square minus 2cx plus c minus 4 is equal to 0. c வந்து 5 இருக்கக்கூடாது, ஏன்னா இப்போ c 5 இருந்தால் என்ன ஆகிடும்? இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாகவே இருக்காது, இது லீனியர் ஈக்குவேஷன் ஆகிடும். லெட் s be the set of all integral values of c. cக்கு நம்ம என்னென்ன வேல்யூஸ், எத்தனை வேல்யூஸ் கொடுக்கலாமோ அது s, all integral values. One root of the equation lies in the interval of 0, 2. ஒரு ரூட் வந்து 0க்கும் 2க்கும் நல்லா இருக்குது, இன்னொரு ரூட் வந்து 2க்கும் 3க்கும் நல்லா இருக்குது. ஸோ இப்போ வந்து பேரபோலா எப்படி இருக்குன்னா, இது 0, இது 2, இது 3ன்னு இருந்ததுன்னா இங்கே ஒரு ரூட் இருக்கான், இங்கே ஒரு ரூட் இருக்கான். ஸோ இந்த சம் நம்ம எப்படி சால்வ் பண்ணாங்கன்னா, நமக்கு இன்டர்வல்ஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த இன்டர்வல்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். ஸோ என்ன அப்ளை பண்ணணும்? ஃபஸ்ட்டு f of 0 அப்ளை பண்ணால் c minus 4 கிடைக்கும். f of 2 அப்ளை பண்ணால் என்ன வரும்? 2 square 4c minus 20 minus 2 to the 4c plus c minus 4 equal to this cancel c minus 24 கிடைக்கும். then f of 3 அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? f of 3 அப்ளை பண்ணால் 9c minus 45
minus 6c plus c minus 4, which is equal to 4c minus 49. ஸோ இப்போ இது கண்டிஷன் என்ன, நம்ம ஆல்ரெடி ஒரு கண்டிஷன் படிச்சிருக்கோம். இந்த மாதிரி ரெண்டு இன்டர்வல்ஸ்க்கு நடுவில் லை ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம், x1 x2 ரெண்டு இன்டர்வல்ஸ்க்கு நடுவில் லை ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம், f0 into f of first into f of second should be less than 0. ஸோ இங்கே நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு, c minus 4 into c minus 24 is less than 0. So 4 less than c less than 0ன்றது ஒரு கண்டிஷன். இன்னொன்று என்ன, f of 2 into f of 3 is less than 0. So c minus 24 into c minus 4c minus 29 is less than 0. எது சின்ன நம்பர், 4c minus 29. ஃபஸ்ட்டு 29/4 என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம், 49. So 4 ones are 4, 9, 2 times 8. So approximate 12 point something. So 12 சின்னதா 24 சின்னதா, 12 தான் சின்னது. So 49/4 less than 0 less than 24. இங்கே என்ன வரும், less than. இப்போ இந்த இன்டர்வலும் இதுக்குள்ளே வந்து அடைக்கணும். ஏன்னா இது வந்து 4 விட பெருசு சி. ஸோ 4 விட 12ன்றது ஒரு அப்ராக்சிமேட்டாக 12ன்றது ஒரு பெரிய நம்பர். ஸோ இந்த இன்டர்வலும் இந்த இன்டர்வலுக்குள்ளே அடக்கிறதுனால நம்ம இந்த இன்டர்வல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டா இப்போ என்ன வரும், இது அப்ராக்சிமேட்டாக 12. ஸோ 12க்கு மேலே இருக்க நம்பர்லேருந்து சி வந்து என்னவாக இருக்கும், 12க்கு மேலே இருந்து 13, 14 அப் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லை. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென்னால 23 வரைக்கும் எந்த இன்டீஜர் வேணாலும் இருக்கலாம். ஸோ என்ன கொஷின், தென் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். 13 வந்து 23 வரைக்கும் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 11 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 11. நெக்ஸ்ட், இஃப் alpha and beta be the roots of the equation x square minus 2x plus 2 is equal to 0. Find the least value for a by alpha by beta the whole power n is equal to 1. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், இந்த கொஷினை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் எக்ஸ் என்ன கிடைக்கும், x is equal to minus b plus or minus square root of b square minus 4ac. b square 4 minus 4 into 8 by 2 is equal to 2 plus or minus square root of minus 4 by 2, which is equal to 1 plus or minus I. அது 2 கேன்சல் ஆயிடுச்சு, என் ரூட்லேருந்து ஒரு 2 வெளில வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ மிச்சம் இருக்குது 1 plus I. ஸோ இப்போ வந்து லெட் அல்ஃபா வந்துட்டு 1 plus I இருந்தால் பீட்டா வந்துட்டு 1 minus I இருக்கும். இப்போ அல்ஃபா பை பீட்டா என்னவாக இருக்கும், இஸ் ஈக்குவல் டு 1 plus I by 1 minus I. ஸோ இப்போ கான்ஜுகேட் எடுத்துக்கலாம், 1 plus I into 1 minus I. இந்த 1 plus I by 1 plus I கான்ஜுகேட் எடுத்தால் என்ன வரும், 1 into 1 1 plus I minus I into I square என்ன minus 1 divided by a plus b into a minus b a square minus b square. So a square என்ன 1 minus b square I square என்ன minus 1. So minus of minus plus 1 is equal to 2i plus 1 minus 1 cancel, 2i by 2 equal to I. இப்போ என்ன question, alpha by beta the whole power n is equal to 1. அப்போ I power n is equal to 1. எப்போ லீஸ்ட் பவர் I power n எப்போ ஒன்று வரும், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். I ஸ்கொயர்னா minus 1, I கியூப்னா minus I power 4னா 1. ஸோ எங்கே I வரும், n is equal to 4. அப்போ தான் வந்து I power 4 தான் என்னது 1 வரும். இப்போ லீஸ்ட் வேல்யூ 4, ஆப்ஷன். ஓகே.